ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டத்தால் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு பற்றிய விவரங்களுடன் எமது செய்தியாளர் விஸ்வநாதன் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். விஸ்வநாதன், வணக்கம். தற்பொழுது இந்த வேலைநிறுத்தம் தொடர்பாக அங்க பக்தர்கள் என்ன சொல்றாங்க? மேலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் வரக்கூடிய பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் வழிபட்ட பின்னர் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனுஷ்கோடி, அரிச்சல்முனை, முகுந்தராய சத்திரம், கோதண்டராம கோயில், ராம தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், அஞ்சுமுக அனுமர், அப்துல் கலாம் நினைவகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் சென்று சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். இந்த இடங்களெல்லாம் செல்வதற்காக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மட்டும் சுமார் ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆட்டோக்களை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வாடகைக்கு எடுத்து சுற்றி பார்த்து வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 25ஆம் தேதி ஹைதராபாத் பகுதியிலிருந்து வந்திருந்த ஒரு சுற்றுலா பயணி 3 ஆட்டோக்களை வாடகைக்கு எடுத்துள்ளாங்க. இந்த 3 ஆட்டோக்களை வாடகைக்கு எடுத்து சென்ற பின்னர் அரிச்சல்முனை பகுதியில் அதிகபட்சமாக 2-3 நேரத்துக்கு மேலாக சுற்றி பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அதிக நேரமாக நீங்கள் சுற்றி பார்த்து விட்டீர்கள், அதனால் தங்களுக்கு கூடுதலாக ஒரு தொகை கொடுக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர் சுற்றுலா பயணிகளிடம் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இதனை அடுத்து சுற்றுலா பயணிகள் தாங்கள் பேசிய தொகையை தான் கொடுப்போம் என்று கூறியதை அடுத்து ஹைதராபாத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு பட்சத்தில் 7 தரப்புக்கு இடையே கைகலப்பாக ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஹைதராபாத்தில் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்ததை அடுத்து ராமேஸ்வரம் நகர் காவல் நிலைய போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் 5 பேர்கள் அதிரடியாக கைது செய்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து பின்னர் அன்றைய தினமே ஆட்டோ ஓட்டுநர் ராமேஸ்வரம் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து ராமேஸ்வரம் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்களே குண்டுகட்டாக தூக்கி அருகில் இந்த திருமண மண்டபத்திலிருந்து அடைத்து வைத்திருந்தாங்க. இதனையடுத்து அதை ஒருதலை பட்சமாக செயல்பட்ட காவல்துறையை கண்டித்து இன்று ஆட்டோ ஓட்டுநர் பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்காமல் ஆங்காங்கே அவர்கள் வீடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வராங்க. அந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாக தங்களுடைய விரும்பி செல்லக்கூடிய இடத்திற்கு செல்ல முடியாமல் நடந்தே செல்லக்கூடிய சூழ்நிலை இன்று ஏற்பட்டது. இதனால் பெரும்பாலான வயது வயதாக சிறுவர் மிக சிரமத்துக்கு உள்ளானது அடுத்து நாள்தோறும், அதாவது அன்றாட நாள்தோறும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினாங்க. இதனடுத்து ராமேஸ்வரம் பேருந்து அருகில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரம் காவல்துறையை கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மட்டுமில்லாது, அதாவது ஒருதலை பட்சமாக, அதாவது ஹைதராபாத்தை சேர்ந்த நபர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டதை அடுத்து ஆட்டோக்காரர்கள் கொடுத்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தான் இந்த ஒரு நடவடிக்கை ஆட்டோ ஓட்டுநர்கள் எடுத்திருக்காங்க. இதனை கண்டித்து இன்னும் வரக்கூடிய காலங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காதான் மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் ஆட்டோக்காரர் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பில் உரிய நடவடிக்கை எடுத்து ஆட்டோக்காரர் கொடுத்த புகார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆட்டோ ஓட்டுநர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என கோரிக்கையில் முன்வெடுத்து இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.